எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை காணச் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறீரே அதற்காக நன்றி அப்பா. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே அதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளினால் நிரப்புங்க, அப்படியே வல்லமைகளினால் நிரப்புங்கப்பா, அப்படியே பிரசனத்தினால் மூடுங்க. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுதும் உடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை வேலை இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் என்றால் என் தேவன் வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு கஷ்டப்படுகிறார்களோ, வியாதியோடு பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. என் தேவன் சுகப்படுத்துகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பொழுது ஜபிக்கிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.